ஹலோ, வெல்கம் பேக். ஸோ, இது விளாக் மாரிலாம் இருக்காது. பட் ஐ ட்ரைட் மை பெஸ்ட். 18லேருந்து கோயம்புத்தூர்ல புக் ஃபேர் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னு நியூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ, அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி சென்னையில இருக்கும்போது, அ அந்த புக் ஃபேர் அட்டெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியலன்றதுனால மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பெரிய புக் ஃபேர்ன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நடக்குது. ஸோ, இந்த மாதிரி பெரிய புக் ஃபேர்லலாம் என்ன பெனிஃபிட்னா, நெறைய ஆத்தர்ஸ் வருவாங்க. நெறைய ஈவென்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ, ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஈவெண்ட்லாம் நடக்கும். நான் ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வரதுனால, என்னால ஈவினிங்லாம் பார்க்க முடியாது. ஸோ, அதனால ஏர்லியாவே கிளம்பி வந்துட்டேன். ஸோ, உள்ள என்டர் ஆனோனே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். பட் ஆனால் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க போல. அதில வந்து நேம், எங்கேருந்து வரீங்க, அது எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு, இப்போ 2 பேர் போனீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஸ்கேன் பண்ணா போதும். இது வீடியோ எடுக்கிறதா? நான் நாட் அலோடுன்னு சொல்லிவிடுவாங்கன்னு பயந்துட்டேன். ஸோ, மெயினாக நான் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, பெரிய புக் ஃபேர்லலாம் ஆத்தர்ஸ் வருவாங்க. ஸோ, ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ, நான் உள்ளே என்டர் ஆன உடனே வேறு எந்த ஸ்டாலையும் பார்க்கல. தேசாந்திரி பதிப்பகம் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி போயிட்டேன் டேரெக்டா. ஏன்னா எஸ் ராமகிருஷ்ணன் ஆத்தர் வந்து வரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ, அவர் இருக்காரா இல்லையான்னு கொஞ்சம் ஹெசிடேஷனோடயே போனேன். ஸோ, அவர் அங்கே வெளியிலே நின்றுருந்தார். அதுக்கப்புறம் உள்ளே போய் நிறைய புக் பீரோல்லாம் எடுத்தோம். எதுவுமே சரியாக வரல. பப்ளிக்லேயும் கேமரா வச்சுருந்ததுனால எனக்கு நிறையா ஷூட் பண்ண முடியல. பீரோல்ஸ்லாம் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. ரொம்ப நாய்ஸாகவும் வேறு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோகிராஃப் சைன் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அண்ட் தென் ரேண்டமாக ஒரு ஸ்டோர் உள்ள போயிட்டு பார்த்தேன். நிறையா மியூசிக் பற்றி புக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கிலீஷ் புக்கு, ஆத்தர் யாருன்னு தெரியல. அதை பற்றி தெரியலன்றதுனால அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். பட் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. நிறையா கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1984 இருந்துச்சு. இன்னொன்று நிறைய பயோகிராஃபிலாம் வேறு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கலாமான்னு பார்த்துட்ருந்தேன். பட் டைட் பட்ஜெட் இருந்ததுனால கொஞ்சம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சு தான் சூஸ் பண்ணேன். அண்ட் தென் ஒடிசியோட புக்லாம் இருந்துச்சு. ஹிட்லரோட பயோகிராஃபி புக்ஸ் இருந்துச்சு. அவரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தேன் அவரோட புக்கை. அமேசானில் வந்து நிறைய புக்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் பார்த்த புக்கில் வேறு ஆத்தர் நேம் இருந்துச்சு. இதில் வேறு ஆத்தர் இருந்ததுனால நான் வாங்கலை. ஸோ, நீங்கள் இந்த மாதிரி புக் ஃபேர்லாம் போனீங்கன்னா ஆத்தர்ஸ் நேமோ அரல்ஸ் வந்து புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா நிறையா புக்ஸு, நிறையா ஆத்தர்ஸு, நிறைய எடிஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ, அது எல்லாமே கொஞ்சம் பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் தென் 1984 ஆல்ரெடி பார்த்த புக்ஸ்லாம் பார்த்துருந்தேன். நிறைய புக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு எது வாங்குறதுன்னு கன்ஃப்யூஷன் வேறு. இங்கே வந்து மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட 300 ஸ்டால் அரவுண்ட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லா ஸ்டால்லையும் போகல. செலக்டிவாக ஒரு ஃபியூ ஸ்டால்ஸில் மட்டும்தான் போனேன். நிறையா ஃபிக்ஷன் புக்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா சர்ச் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஸ்டால் எதாவது பார்க்கலாமான்னு போனேன். அந்த இடத்துல வந்து கிளாசிக்கல் மியூசிக்ஸ், ஆர்கிடெக்சர்ஸ், ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. அதுக்கப்புறம் டோட்ஸ்கியோட புக் ஒன்று இருந்துச்சு, க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு. இந்த புக்கும் வாங்கணும்னு நினச்சது தான். சரி அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அண்ட் தென் வந்து இந்த சைட் ஷெல்ஃபில் வந்து பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சீரீஸ் கலெக்ஷன்ஸு, இந்த மாதிரி வேறு ஃபிக்ஷனல் சீரீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ, அது எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அண்ட் தென் எல்லாமே ஹார்ட் கவர். சில புக்ஸ் வந்து ஹார்ட் கவரில் வச்சுருக்காங்க. சில புக்ஸ் வந்து சாஃப்ட் கவரில் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ, அதெல்லாம் அப்புறமா வாங்கிக்கலான்னு வந்துட்டேன்.
அண்ட் தென் சைடு ரோஸில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹார்ட் கவரில் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் அந்த புக்லாம். நம்ம போயிட்டு இப்போது இந்த புக் ஃபேர்லலாம் போய் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க 10% அந்த மாதிரி. நீங்கள் எவ்வளோ புக்ஸ் வாங்குறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் புக்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், முதல்ல தமிழ் புக்ஸ் பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் ஃபியூ ஃபிக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரில் வந்து ஹிட்லரோட இன்னொரு புக் வந்து பார்த்தேன். பட் அதுவும் வந்து வேறு ஆத்தர். ஸோ ஆத்தர் பற்றி தெரியாதனால வாங்கக்கூடாதுன்னு அதையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இன்னொரு ஸ்டாலில் வந்து இந்த புக் மார்க்ஸ், பென்சில்ஸ், அதுக்கப்புறம் வால்பேப்பர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காலச்சுவடு பதிப்பகம் சொல்லிட்டு இன்னொரு ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்மளே தான் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணன் பக்கத்தில் வந்து நின்றுருந்தார். அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஸோ எனக்கு இந்த புக்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் போயிட்டு எல்லா புக்கையும் எடுத்து கொடுத்தாரு ஒன்று ஒன்றா. நான் ஒரு ஃபியூ புக்ஸ் வந்து அமேசானில் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே காமிச்சு எனக்கு அந்த புக்லாம் வேணும் அப்படின்னு கேட்டேன். எல்லா புக்கையும் வந்து எடுத்து கொடுத்தாரு. அங்கே இருக்குது வேறு சார் அடுத்து பாருங்கள். அவ்வளோதான் சார், மீதியெல்லாம் இங்கிலீஷ் சார். ஓகே எங்கே சார் இருக்குது? நாளைக்கு கஷ்டம் இதாவது நாவல் மாதிரி இருந்தாங்க. நாவல் தான். இது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அப்படியான ஒரு கான்ட்ரவர்சியான ஓகே. இப்போ வந்து இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு கான்ட்ரவர்சி வந்து சரி. அது ஒன்று. அப்புறம் இதில் வந்து முக்கியமாக வந்து தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பெண் வந்து சினிமா துறையில் போகணுன்றதுக்காக அவள் வந்து அவளுடைய ஆசையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமா வந்து மோகத்தெல்லாம் வந்து எப்படி முடியுது அதோடைய கதைன்றது தான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பாஸ்கரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அந்த கேரக்டரே வந்து அந்த பொண்ணை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ண ஃபியூ புக்ஸும் அண்ட் தென் நான் எடுத்துகிட்டு போன ஃபியூ புக்ஸ் பற்றி ஸ்டோரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் லிஸ்ட் அவுட் பண்ண புக்ஸ் தான். பட் ஸ்டில் அவர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆத்தர் யார், அவங்க அந்த புக்ஸ் எப்படி ஃபேமஸாக இருக்குது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். இன்னும் ஃபியூ புக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் எனக்கு போதும்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அண்டு நெக்ஸ்ட் ஷாப்புக்கு வந்தோம். நெக்ஸ்ட்டு ஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பயோகிராஃபிலாம் இருந்துச்சு. அப்துல் கலாமோடது அண்ட் தென் ரத்தன் டாட்டாவோட புக்ஸ்லாம் இருந்துச்சு. அது வந்து ஹார்ட் கவர் எடுத்து பார்த்தோம். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணல. பட் ரேண்டமாக பார்த்ததுனால அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். கமல்ஹாசனோட புக்ஸ்லாம் கூட இருந்துச்சு அங்கே. அண்ட் தென் டேஸ் அட் த முராக்கமி புக் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு புக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த புக்கையும் செலக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு புக் வந்து தேடிட்டு இருந்தேன். அது கிடைக்குமா, அதில் வந்து நிறைய புக் எதுவும் நான் கிடைக்கல எனக்கு. நான் லிஸ்ட் அவுட் பண்ணதில் ஒரு புக் மட்டும் என் தம்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான், எல்லோ ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புக்கையும் எடுத்துகிட்டு அண்ட் தென் நிறையா ஃபிக்ஷன் புக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சைடில் வச்சுருந்தாங்க. ப்ளூ சிஸ்டர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தால் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் தென் வந்து அம்பேத்கரோட புக் வந்து நான் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே ஒரு ஆத்தரோட நேம் இருந்துச்சு. பட் புக் எப்படி இருக்குன்னு தெரியாமல் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அண்ட் 12th ஃபெயிலோட புக்லாம் அங்கே சைடில் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நின்று புக்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே எல்லாத்துக்கும் டாடா பை பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன்.